புதுச்சேரி கடற்கரையில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட பழங்குடியின பெண் குழந்தை காரைக்கால் போலீசாரால் மீட்கப்பட்டது. துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவர் தனது மனைவி விஜயலட்சுமியுடன் கடற்கரை சாலையில் நேற்றைய முன்தினம் இரவு பொம்மை விற்றுக் கொண்டிருந்தபோது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மாயமானது. குழந்தையின் பெற்றோர் கடற்கரையில் பல்வேறு இடங்களில் அலைந்து தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. பதற்றத்துடன் குழந்தையின் பெற்றோர் பெரியகடை காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளிக்கவே போலீசார் கடற்கரை உட்பட பல்வேறு இடங்களில் குழந்தையை தேடி சென்று விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட குழந்தை காரைக்காலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து போலீசார் குழந்தையை தேடும் பணியை தீவிரப்படுத்தினர். காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டதில் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் குழந்தையுடன் ஒருவர் பேருந்தில் இருந்து இறங்கி ஆட்டோவில் ஏறி செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு காரைக்கால் போலீசார் துரிதமாக செயல்பட்டு குழந்தையை 7 மணி அளவில் மீட்டனர். இதனையடுத்து குழந்தையை வைத்திருந்த பெண் ஒருவரை தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையே புதுவையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தகவல் தெரிந்த 2 மணி நேரத்திற்குள் காணாமல் போன குழந்தையை மீட்ட காரைக்கால் காவல்துறையினருக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்.